அதுவும் நம்ம ஆளுக்கு இதுலலாம் பயணியரா பல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச மும்பையில் ஒரு கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இங்கேருந்து யூஎஸ்ல இருக்கக்கூடிய டேக்ஸ் கட்டாதவர்கள் லிஸ்ட்டை எடுத்து இங்கே இருக்கிற இன்ஜினியர்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்து பக்கா ஹெவி இங்கிலீஷ் ஆக்சென்ட் கொடுத்து நாங்கள் தான் யூஎஸோட டேக்ஸ் எக்ஸிக்யூஷன் ஏஜென்சின்னு பேச வச்சு இம்மிடியேட்டாக நீங்கள் இப்போ பணத்தை நான் சொல்கிற அக்கௌண்ட்டுக்கு இப்போ இங்கெல்லாம் மணி மியூலுக்கு பதிலாக மனிதர்களோட அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறாங்கல்ல மணி மியூல்னு, அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா டார்கெட் கார்பரேஷன் அப்படின்ற அந்த வவுச்சர்ஸ் அமேசான் வவுச்சர்ன்றோம்ல அந்த மாதிரி டார்கெட் கார்பரேஷன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியோட வவுச்சருக்கு பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், பணத்தை அதை வாலெட்ல பணம் போடுற மாதிரி. நான் சொல்கிற அக்கௌண்ட்டில் உடனடியாக பணத்தை போட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு லா அண்ட் ஆர்டர் வராது, இல்லைன்னா எக்ஸிகியூஷன் டிபார்ட்மெண்ட் வந்து உங்களை தூக்கிட்டு போயிடும் அப்படின்னு மிரட்டி அங்க இருக்கிற மக்களை பணத்தை இங்கிருந்து யூஎஸ்ல இருக்கிற பணத்தை திருடுற கதைகள்லாம் வரலாறு உண்டு. சரி, இதெல்லாம் வந்து மொத்தமாவே தெரியாம பண்ணுவாங்களான்னா கேட்டா கிடையாது. அங்க இருக்கிற எம்ப்ளாயிஸுக்கு தெரிஞ்சே நம்ம இப்படிதான் பண்றோம், இதுதான் நம்ம வேலை, நம்ம திருடுறத தான் ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு ஆர்கனைசேஷனா பண்றோம்னு தெரிஞ்சு ஒருத்தருக்கு இண்டிவிஜுவல் டார்கெட்ஸ், நீ எவ்வளவு முடிச்சிருக்க அப்படின்னா எவ்வளவு பேரை ஏமாத்தி எவ்வளவு பணம் உள்ள கொண்டு வந்திருக்க, உனக்கு என்ன இன்சென்டிவ் அப்படின்ற வரைக்கும் அவங்க வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சொபிஸ்டிகேட்டடான ஒரு ஹைஃபை லைஃப் ஸ்டைல். ஒரு மல்டி ஸ்டோரிடு ஒரு 6 மாடி 7 மாடி கட்டடத்துல ஒரு ஹைடெக் டெக்னாலஜி ஒரு வெண்டரா ஒரு ஓனரா இருந்தெல்லாம் இப்படிப்பட்ட ஆர்கனைசேஷனை நடத்தி பக்கா ஒரு ஐடி கம்பெனியோட நுட்பமான விஷயத்துல தொழில் பண்ணியிருக்காங்க.